அப்பப்பா முருகப்பா அப்பா முருகப்பா ஏப்பா போன வாரம்தா ஒரு வீட்டு வரைக்கும் பொம்பளை வேணும்னு சொல்லி காசு 5000 வாங்கிட்டு போனியே என்ன பாச்சு பொம்பளை வந்த பாடு காணும் காசு வந்த பாடு காணும் 5000 அருமையான பொண்ணா கூட்டு வந்துக்கிறேன் அருமையான பொண்ணா ஒண்ணுதான் கருப்பு சரி சரிப்பா மச்சூர் ஒண்ணுதான் கருப்பு அடாடாடா முடியாது அடா எங்க போய் புடிச்சிட்டு வந்த கேரளாவுல கேரளாவுல பெண்குட்டி அட பெண்குட்டியா அழகான பொண்ணு அழகா இருப்பாளா அப்பா என்ன விட அழகா இருப்பாளா உன்னோட நீண்ட அழகுமா என்ன சொல்ற ஆமா என்னோட கூந்தல நல்லா இருக்குமா அவளுக்கு அவ்வளவு இங்க தொங்கும் அவ்வளவு நீளமா நல்லா பேசுவாளா நல்லா பேசுவா பேசுவாளா அப்பா அவ இப்ப எங்க இருக்கிறா இங்கே இருக்கிறா காமிப்பா காமிப்பா உள்ள இருக்கிறாமா உள்ள இருக்கிறாளா கூட்டிட்டு வரேன் ஓரமா நில்லு நான் போய் கூட்டிட்டு வரேன் சரிப்பா போயிட்டு வாப்பா மகளா மகாராணி வந்துருக்குது நல்லா மகாராணியமும் வந்துருக்குது போகும்போது நல்லா அழகா சிரிச்சுக்கிட்டு போகணும் ஆமா சிரிச்சுக்கிட்டு போகணும் அப்பதான் வேலைக்கு சேர்த்து என்ன மாதிரி அழகா போல ஒன்னால நீ என்ன அழகு அழகு நீதான் அழகு எப்படி போட்டோம் நல்லா வீரமா போ வீரமா வீரமா கொள்ளக்காரன் குத்திய செத்து போயிட்டால வீரமா அண்ணனோட போட்டுவோம் ஐயோ அப்பா ஏப்பா ஏப்பா ஒரு பொண்ணு தானே கூட்டி வர சொன்னேன் இப்படி வாப்பா பொண்ணு தானே கூட்டி வர சொன்னேன் ஏப்பா சுடுகாட்டுல வந்து வேவாத புணத்தை கூட்டிட்டு வந்து எப்படிப்பா ஆமாப்பா அழகா இருக்கு அழகா உன் பிள்ளை நீயே போய் பாருப்பா நல்லா சிரிச்சிட்டு போற விளையாட்டும் போறேன் ஓ பெரியமா பெரியப்ப நானா வச்சிருந்தேன் ஓ அத்தை வாத்த நீ பாத்தியா இப்படியே பேசுறா ஏண்டி மான கட்டவளே ஈன கட்டவளே சக்கனாத்த சௌக்கியோட வாங்கி தரவளே வயசுல போல அங்க போனவளே இங்க போனவளே ஏண்டி மத்தலகர் போனவளே ஜாலகர் போனவளே பொட்டிகர் போனவளே ஆக மொத்த முண்டை ஏண்டி பீத்தளிச்சு போடி 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 பொங்க சாத்து வாடி பூஜாரி அத போடி ஐயோ ஐயோ அந்த பூக்கற நாம ஊத்துவேன் என்னடி டங்கு டிங்கு மாதிரியே டவுனுக்கு கேப் மாதிரியா என்னடி வாய் பேசுற நாம போட மாட்டோம் போடி போடி கொக்கடிச்சா போடி போடி கொக்கடிச்சா வித்தரகல்லி வரவடிக்கு போனாலா வித்தரகல்லி வரவடிக்கு போனாலா அப்படியே கத்தா முடவே கொத்தோட எரிச்சமா கார்த்தி மாசம் கூப்பினாங்களாம் பொட்டி கட்டி நீ கூப்பினாங்களாம் ஏண்டி அதுக்கு நம்ம வந்து என்னடி என்னடி ஒரு பொம்பளை அடக்க சொக்க வேணா உனக்கு போடி 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 டோர் சாலைக்கு வந்து கட்ட கூதி நானே ஏண்டி ஒரு பொம்பளை பிறந்தா உனக்கு அடக்க சொடக்க இருக்காது அது சுடுகாடி தாண்டி போன அடக்க சொடக்குமா அதுலடி ஒரு பொம்பளைய பிறந்தா ஒரு அதாவது மாறாப்பு மாறாப்பு போடுனால மோள இருக்குது மறைப்ப எல்லாம் வலிச்சு விட்டு ஒரு மாதிரி அதுலடி சீலத்துக்கு மேல போடுறியம்மா ஐயோ ரெடி தோடு மாட்டிக்கிட்டா ஐயோ ஐயா ஏய் நான் ஒரு சிந்தி சாக்கடை பொந்தி நாத்தம் போரு காலையே செங்கல் இருந்தும் சிம்டி இருந்தும் சந்து அடையலையே யா பொந்து அடையலையே இப்படி சேலையை போட்டுனா அப்படியே பொச்சல கரும்போக வந்து செத்து போய் வந்துருந்துட்டாமா வந்துகிட்டு தான் இருக்குது அதடி அம்மா அடியே அது சனத்தை மூடிடி மாப்பிள பாரு அப்படி இல்ல ஒரு பொண்ணா பிறந்தா ஒரு அடக்க சொடக்க வேணும்னா அப்படியா முதல்ல என்ன பண்ணணும்னு தெரியுமா உனக்கு முதல்ல கொசுவம் பிடிக்கணும் கொசு வீட்டுக்கார ஆற பிடிப்பான் சீலையில கொசுவம் பிடிக்கணும் அப்படி இப்படி பிடிச்சி ஒரே இடத்துல நின்று நான் கட்டி விடுறேன் உனக்கு ஏண்டி அந்த மண்ணா மாட்டுக்கு நான் மூக்கனா கவர குத்துறேன் ஐயோ சிரிக்காதம்மா இங்க பாரு ஒரே இடத்துல நெல்றி ஆக மொத்தம் முண்டை அடியே இது எங்க சொருவணும் ஊதியில சோறு அந்த கூத்தியாட்டுக்கு போன் பண்ணுங்க அத்தாலக்காரர் என்ன சொல்ல வர
என்ன கண்ணாடி மத்தலகர் என்ன இந்த பொம்பளை ஓவரம் ஆகி பேசுறான். அந்த புடவை பார்த்தா எங்க பாட்டிய புடக்கலையில குளிச்சிட்டு அந்த புடவை போட்ட மாதிரி இருக்குதுமா, இவன் திருடிட்டு வந்துட்டான். போய் பேசுறாங்க தண்ணி ஊத்தி எங்க அப்படி போற அப்படியே வடவடியா அறுத்த கடற்கரையா வித்து விழுந்துருச்சு. ஏண்டி அந்த பொம்பளையோட பாட்டி சீல புடக்கால இருந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வாய் புண்ணியம் ஒரே மட்டும் அடிக்கிறீங்க. என்னடி பாட்டியா சீலியா சீலியை கொடுத்துருடி. ஒரு சனம் இருக்காதுடி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் புடவை என்ன ஒரு பொம்பளை இருந்து இப்படியா வருவா? இப்ப கூப்பிட்டு பாருமா, நல்லா வருவா. அடியே இவளே போனால் போகட்டும். சீராக இணைந்திருக்கும் தெய்வீக சபை சீராக இணைந்திருக்கும் தெய்வீக சபை சபைக்கு முன்பதாக ஆணாக பிறந்த அப்பாமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் இன்னும் சிறியோர் பெரியோர்களும் கடல் அலைகள் போல் சூழ்ந்துள்ளார். அவர்களுக்கு கலைமகள் கவிஸ் நாடக சபா கோமாளி கோவிந்தராஜ் அவருடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முத்தான முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அது மட்டுமில்ல, வாய் என்ற அழைப்பை வர்ணப்பாய் போட்டு போதும் என்பது ஒரு அன்னதானம், போதாது என்பது ஒரு சொர்ணதானம். சொர்ணதானத்தை வழங்கி நமக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். நாடகத்தை அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்களும் அது மட்டும் இல்லாமல் குளிரென்று பாராமல் பனியென்று பாராமல் நம் நாடகத்தை கண்டுகளிக்கும் அந்த நாடக ரசிகர்களும் எப்படி இருக்க வேண்டும்? அண்ணா, நோயற்ற வாழ்வோ குறையற்ற செல்லும் போல் கணிக்கு எதிர்கணி இல்லாம, அதாவது செய்யக்கூடிய தொழிலோ படிக்கக்கூடிய கல்வியோ என்றும் சீரும் சிறப்போடும் பல உள்ளூர் மாரியம்மனை வேண்டுகிறேன். ராமோ ஜெயம். அப்படியாக இருந்தாலும் ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்று ஓரிரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். நாடகத்தின் பெயர் என்ன? 8 நாள் சண்டை. 8 நாள் சண்டை அல்லது அரவான் அலுபுஜகன் யுத்தம். மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய 8 நாள் சண்டை இல்லை என்றால் அரவான் அலுபுஜாசூரன் யுத்தம். அதாவது செத்து போயிட்டான், அவனே செத்து போயிட்டான். எப்படி மீண்டும் இந்த உலகத்துக்கு வர்றான்? அவன் எதற்காக வரான்? எதற்காக அவனை திரும்பி பிறக்க வைக்கிறாங்க என்ன என்பது இந்த நாடகம் தெரியும். பாருங்க, ஒரு கெட்ட கதையா இருந்தாலும் அது விடிய 30 10 நன்மை தெரியுமா? ஆமாடியம்மா. அப்பேற்பட்ட நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். நாடகத்தில் தற்பாரி விஷயமாக நான் வந்துள்ளேன். நான் யார், எமது பெயர் என்ன தெரியும்?